நீங்கள் 2 பேரும் வாங்க, குறிப்பிடுங்க. நம்ம சரி சரி. ரைட்டு, இதெல்லாம் காமிக்கிறேன். நான் வேலையில எல்லாம் இருக்கேன். இதில் அந்த போர்டு எடுத்துருவாங்க, மேலே உள்ள போர்டு இது. வணக்கம். தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம். பனைமரத்தோடு பயணிப்போம், வாழ்வை மேம்படுத்துவோம். இப்போ பனை சார்ந்த பொருட்களை நம்முடைய மக்கள் மறந்து விட்டார்கள்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே பிளாஸ்டிக்கு மாறிட்டாங்க. சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஃப்ளாஸு, அப்புறமா இங்கே பாருங்கள் இந்த பாட் டைப்பு சூப்பராக இருக்குது. ஃப்ளவர் வாஸு, அப்படி உங்க பென்சில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் பென்சில் பவுச் பார்த்தீங்களா, ஸ்கூல்ஸ் பிள்ளைங்களுக்கு. ஸோ நெகிழிக்கு மாற்றாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே பாருங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நம்ம இந்த நில மாசு, காற்று மாசு, அப்புறமா மண் மாசு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், உபயோகப்படுத்தணும். அதுக்கப்புறம் பனிநாளில் செய்யப்பட்ட ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு எல்லாமே இப்போ கிளிக் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும்னு சொன்னால் நம்ம இதே மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பர்சஸ் இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்புறமா கேட்பீங்க இல்லை வேறு என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு. இப்போ நான் போட்டிருக்கிறேன் இந்த மாலை கூட இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட மாலை. அதுக்கப்புறம் பாருங்க பேங்கிள்ஸ், அதிகமாக பேங்கிள்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு யூஸ் பண்ணுறாங்க. பேங்கிள்ஸ் அதிகமாக ஸ்டோன்ஸ் வச்சதும் உண்டு, ஸ்டோன்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் உண்டு. அப்புறமா பிள்ளைங்க கம்மல் இதில் வழி வருது. இது பாருங்கள் பனை ஓலையால் செய்யப்பட்ட கீ செயின்ஸு. இங்கேவே உங்கள் கம்பெனியில் நாங்கவே எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறது. எங்களோட நம்ம உறுப்பினர்கள் இதை பண்ணுறாங்க. அப்புறமா இதோட வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி மணப்பெண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நம்ம பொக்கேஸ் எல்லாம் வச்சு கொண்டு போகிற அந்த இது ஏஞ்சல்ஸ் பிள்ளைங்க வச்சுருக்கிறது. ஸோ இது எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ காசு? அதுக்கு அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, அதை அவங்க சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அஞ்சரை பெட்டிங்கிறது நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ணுறது. அப்புறமா பனை சார்ந்த பொருட்கள் இப்போ கருப்பு கட்டி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு கருப்பு கட்டி இப்போ பியூராக உள்ள கருப்பு கட்டி உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளவு? இது உங்களுக்கு 1/2 kg, இது 300. அப்புறமா உங்களுக்கு சுக்கு கருப்பட்டி இதை விட குறைவாக இல்லையா? இல்லை 1/2 kg. அப்புறமா இது 1/4 கிலோ உங்களுக்கு சுக்கு கருப்பட்டி, பனங்கற்கண்டு, இப்படி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னும் இதே நம்ம நல்ல ஒரு இதில் எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னெடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் வர்ற சந்ததிகள் நம்ம இந்த பனை மரத்தில் உள்ள இந்த பார்த்தீங்களா மணப்பெண் மாலை எல்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி அப்புறமா பேக் பாருங்கள், நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும்னு விரும்பிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா பனி தொழிலாளர்கள் அதிகமாக இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வாழ்வாதாரம் மாறுவதுக்கு காரணமே எல்லாருமே என்னது பிளாஸ்டிக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது நமக்கு ட்ரை யூஸ் பண்ணுறாங்க. இது வெரைட்டி பல ட்ரைஸ் இருக்குது. ஸோ இது ஒரு வகையானது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரைஸ் இருக்குது. ஸோ அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும், பனைப்பொருட்களை உபயோகிக்கும். இது என்ன கேப்பா? ஹேட் தொப்பி. ஆமாம், ஹேட். பேக்கும் வச்சுருக்கிறீங்க? பேக்கு. எங்களோட அவேர்னஸ் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் அண்ட் பப்ளிக் பீப்புள்ஸ்கிட்ட நம்ம இது அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டுமல்ல இந்த நிலத்தடி நீர் ஆதாரத்தை பேணி காக்க வேண்டியங்கிற நோக்கத்தோடு பனை விதை நடவு செய்து வருகிறோம். ஏரி, குளங்கரைகள் மற்றும் கடற்கரை ஓரம் புயலின் சீற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இது அனைத்து மக்களின் ஒரு வாழ்வாதாரமாக காணப்படுகிறது. பனைமரம் இல்லை, பனைமரம் என்கிறது. ஸோ அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கிற பனைமரங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், பேணி காக்க வேண்டும். பனைமரத்தை வெட்டக்கூடாது, அழிக்கக்கூடாது. வருங்கால சந்ததிகள் இதோடு பயணிக்க வேண்டும். எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குட்டி பிள்ளைங்களுக்கு கேன்சருங்கிற வியாதி அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டோம். அப்போ இயற்கையாக கிடைக்கிற அந்த பனைப்பொருட்களை நம்ம உபயோகித்து உடல் நலத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், பேணி காக்க வேண்டியங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம இந்த ஸ்டால்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வர்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், பனைப்பொருட்களை உபயோகிப்போம். நன்றி. உங்கள் அன்பு சகோதரி பனைமரத்தாக பிரதீஜி, தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர். ஓகே, தேங்க்யூ மேம். நன்றி.
അവിടെ സിനിമ എടുക്കുന്ന നമ്മുടെ